10th மேக்ஸில் லெசன் 5 உள்ள வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 5.2ல் 4வது கொஸ்டின். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 3 பாயிண்ட், அதாவது 3 புள்ளி கொடுத்துருக்காங்க. ஒரு கோட்டில் அமையும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது கொலினியர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்லோப்புக்குள்ள ஃபார்முலா எழுதிக்கோங்க. அதாவது சாய்வு ஸ்லோப் எம் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன அப்படின்னா y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா இந்த முதல் 2 பாயிண்ட், இந்த 3 பாயிண்ட் வந்து இது ஏ, இது பி, இது சி. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த ஏக்கும் பிக்கும் சாய்வு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி, ஏபியின் சாய்வு. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஏங்கிற பாயிண்ட்டு -3 -4, அடுத்து பிங்கிற பாயிண்ட்டு 7 2. இப்போ இந்த பாயிண்ட்டாக வந்து x1, இது y1, இது வந்து x2 y2 அப்படி இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். நம்ம வந்து 2 ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுனால ஃபஸ்ட் இந்த எம்மை வந்து m1 எடுத்துக்கோங்க. y2 மைனஸ் y1, y2ங்கிறது 2 மைனஸ் y1ங்கிறது -4 பை x2 மைனஸ் x1, x2ங்கிறது 7 மைனஸ் x1ங்கிறது -3. அப்போ இது நாங்கள் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 2 + 4 6, இதுவும் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 7 + 3 10. இப்போ இதை கேன்சல் பண்ணால் மேலே வந்து 3 2s are 6, கீழே வந்து 5 2s are 10. அப்போ 3/5. அதுக்கடுத்து இந்த பிக்கும் இந்த சிக்கும் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஸ்லோப் ஆஃப் பிசி. இப்போ பிங்கிற பாயிண்ட் என்னது 7 2, அடுத்து சிங்கிற பாயிண்ட் வந்து 12 5. இப்போ இது x1 y1, இது வந்து x2 y2. இது நம்ம m1 எடுத்துருக்கனால இதை வந்து m2ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ அதே ஃபார்முலா y2 வந்து 5 மைனஸ் y1 வந்து 2 பை x2 12 மைனஸ் x1 வந்து 7. அப்போ 5ல் 2 போச்சுன்னா 3, 12ல் 7 போச்சுன்னா 5. அப்போ 3/5. இப்போ இதில் பாருங்க m1க்கும் 3/5 வந்திருக்கு, m2க்கும் 3/5 வந்திருக்கு. அப்போ தேர்ஃபோர் m1 ஈக்குவல் டு m2. ரெண்டுக்குமே ஒரே ஆன்சர் வந்திருக்கனால இது வந்து ஒரே நேர்கோட்டில் அமையும், அதாவது கொலினியர். அப்போ given points are collinear, அதாவது கொடுக்கப்பட்ட புள்ளிகள் ஒரே நேர்கோட்டில் அமையும். இப்போ பார்த்தீங்கன்னா இதே சமம் வந்து நம்ம வந்து ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், அதாவது முக்கோணத்தில் பரப்பு அந்த ஃபார்மில் யூஸ் பண்ணி செய்யலாம். இப்போ எப்படின்னா 1/2 போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிங்க, இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் எழுதிக்கோங்க -3 -4, அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் 7 2, மூணாவது பாயிண்ட் வந்து 12 5, அடுத்து திரும்பி இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ 1/2 இன்ட்டு ஃபஸ்ட் என்ன செய்யணும், மேலேருந்து கீழே இப்படி இந்த மாதிரி நம்ம குறுக்க பெருக்க போகிறோம். ஸோ பெருக்கும்போது ஒரு மைனஸ் தான் மைனஸ் பண்ணணும், 2 மைனஸ் வந்தால் ப்ளஸ். இப்போ ஒரு மைனஸுக்கான மைனஸ் போட்டுக்கோங்க. இங்கே 3 2s are 6, இங்கே 7 5s are 35. அதுக்கடுத்து இங்கே ஒரு மைனஸுக்கு மைனஸ் போட்டுக்கோங்க. 4 × 48. அடுத்து இங்கே ஃபார்முலா மைனஸ். இப்போ கீழேருந்து மேலே இப்படி பெருக்கணும். அப்போ இங்கே ஒரு மைனஸுக்கான மைனஸ் போட்டுக்கோங்க. 4 28, இங்கே 2 12s are 24, இங்கே ஒரு மைனஸ் இருக்கான மைனஸ் போட்டுக்கோங்க. 5 3s are 50. இப்போ 1/2 இன்ட்டு ஃபஸ்ட் இது அப்படியே எழுதிக்கோங்க. -6 + 35 -48. இந்த ரெண்டாவது பார்த்திங்க இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இந்த ரெண்டாவது உள்ளதுக்கு மட்டும் சிம்பிள் மாறும். அதாவது மைனஸ்னா ப்ளஸ்னு போடணும், ப்ளஸ்னா மைனஸ் போடணும். -28 இருக்கிறதுனால +28, +24னா -24, -15னா +15. இப்போ 1/2 இன்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு இதில் ப்ளஸ் நம்பர் ஃபுல்லாக கூட்ட போகிறோம். இதில் வரங்க 35 இருக்குது ப்ளஸ் நம்பர். 35 ஒரு 28, 55 63, 63 ஒரு 15 கூட்டினோம்னா 78. அடுத்து மைனஸ் போட்டுக்கோங்க. இப்போ மைனஸ் நம்பர் ஃபுல்லாக கூட்டுங்க. 6 48 6 54, 54 50, இதுவும் 78. அப்போ 78 - 78 0. இப்போ 0வோட 1/2 இருக்குன்னா அதுவும் 0 தான் வரும். இந்த மாதிரி 0 ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரே நேர்கோட்டில் அமையும், அதாவது கொலினியர். அப்போ தேர்ஃபோர் given points are collinear. ஸோ இந்த மெத்தட்லையும் நீங்கள் வந்து இந்த சம்ம செய்யலாம். இப்போ எக்ஸசைஸ் 5.2ல் 6வது கொஸ்டின். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 புள்ளி, அதாவது 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரே கோட்டில் அமையும், அதாவது கொலினியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்படி கொலினியராக இருந்துச்சுன்னா இந்த ஏக்கு என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொலினியர் அப்படின்னா இதோட ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், அதாவது முக்கோணத்தின் பரப்பு வந்து 0ன்னு அர்த்தம். அப்போ இது வந்து 1/2, இந்த பாயிண்ட் அப்படி வரிசை எழுதிக்கோங்க. 3 -1 A 3 1 -3, திரும்பி இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து லாஸ்ட் எழுதிக்கோங்க. 3 -1 ஈக்குவல் டு 0. ஏன் 0 போடுறோம், ஒரே நேர்கோட்டில் அமையும் கொலினியர்னு சொல்லிட்டு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, அதனால் ஈக்குவல் டு 0 போடுறோம். இப்போ அடுத்து வந்து இப்படி மேலேருந்து கீழே இந்த மாதிரி கிராஸாக பெருக்குங்க. கிராஸாக பெருக்கும்போது 2 நம்பரில் ஒரு நம்பருக்கு மைனஸ் வந்தால் மைனஸ் போடணும், 2 நம்பருக்கு மைனஸ் வந்தால் ப்ளஸ் போடணும்.
அப்போ இது ரெண்டுமே ப்ளஸில் இருக்கனால 3 3s are 9. இது 1 மைனஸ் இருக்கப்போ மைனஸ் போட்டுக்கோங்க. 3 × a 3a. இது 1 × -1 -1 ஒரு ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. அடுத்து ஃபார்முலா மைனஸு. இப்போ கீழேருந்து மேலே இப்படி பெருக்க போகிறோம். இப்போ -1 × a -a. 3 × 1 3. அடுத்து -3 × 3 -9 ஈக்குவல் டு இந்த பக்கம் 0 அப்படியே போட்டு இந்த முன்னாடி ஒரு 1/2 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 1/2 இது வந்து வகுத்தல் டிவைடில் இருக்குது. அந்த பக்கம் போனால் பெருக்கலாம் மாறிடும். அப்போ × 2 வந்துடும். இந்த /2 வந்து × 2 வந்துடும். இப்போ இதில் இதை அப்படியே எழுதிக்கோங்க. 9 - 3a - 1. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இந்த 3க்கு நம்ம சிம்பிள் மாற்றுறோம். இது -a +a. இது +3 -3. -9 +9 ஈக்குவல் டு இந்த பக்கம் 0 ரெண்டையும் பேருக்குன்னா 0. இப்போ இதில் பாருங்க, இதில் -3a இருக்குது, இது +a இருக்குது. அப்போ -3a + 1a ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா -2a. அடுத்து ப்ளஸ் நம்பர் இது 9, இது 9 18. மைனஸ் நம்பர் -3 -1 -4 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நெக்ஸ்ட்டு -2a 18 - 4 வந்து 14. 14 இஸ் ஈக்குவல் டு 0. இந்த 14 அங்கே கொண்டு போயிருங்க. இப்போ -2a இஸ் ஈக்குவல் டு +14 அங்கே போச்சுன்னா -14. இந்த மைனஸ் கேன்சல் ஆகிடும். நம்ம ஏ தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ a இஸ் ஈக்குவல் டு 14 இந்த 2 வந்து இங்கே வந்துடும். அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா a இஸ் ஈக்குவல் டு 7. அப்போ 7 வேல்யூ வந்து 7. இப்போ இதே சம பார்த்தீங்கன்னா ஸ்லோப் யூஸ் பண்ணி செய்யலாம், அதாவது சாய்வு யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அது எப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஸ்லோப்புக்குள்ள ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஸ்லோப் m ஈக்குவல் டு y2 - y1 x2 - x1. இப்போ இது a, இது b, இது c நமக்கு வந்து ஒரே கோட்டில் அமையும் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த ஸ்லோப் ஆஃப் ஏபியும் ஸ்லோப் ஆஃப் பிசியும் கண்டிப்பாக சமமாக ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அதனால் ஃபஸ்ட் நம்ம அதை எழுதிக்கிறோம். ஸ்லோப் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசி. ஏன்னா நமக்கு வந்து ஒரே நேர்கோட்டில் அமைன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, கொலினியன் கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம இதில் இருக்கோம். இப்போ ஏபி ஏங்கிற பாயிண்ட் வந்து 3 - 1, பிங்கிற பாயிண்ட்டு a, 3. இங்கே பிசி பிங்கிற பாயிண்ட்டு a, 3, சிங்கிற பாயிண்ட்டு 1, -3. இப்போ இதில் வந்து இது x1 y1, இது வந்து x2 y2. இங்கே வந்து இது x1 y1, இது x2 y2. அப்படியே இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட் எனக்கு y2 - y1. y2ங்கிறது 3 மைனஸ் y1 வந்து -1 x2 வந்து a மைனஸ் x1 வந்து 3 ஈக்குவல் டு போட்டு இந்த பக்கம் y2 வந்து -3, அடுத்து மைனஸ் y1 வந்து 3 x2 1 மைனஸ் x1 a. அப்படியே அந்த நம்பரை மட்டும் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ என்ன இங்கே மைனஸ் இது ப்ளஸ் ஆகிடும். அப்போ 3 + 1 4 கீழே ஒரு வேரியபிள் ஒரு நம்பர். அப்போ வந்து அப்படியே தான் போகணும், மைனஸ் பண்ண முடியாது. அதனால் a - 3 ஈக்குவல் டு இங்கே -3 -3 -6 ரெண்டுமே ஒரே சிம்பிளை வந்தால் கூட்டணும். கீழே வந்து 1 - a. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, இடையில ஈக்குவல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக நேராக கேன்சல் பண்ணலாம். அப்போ இதை அடிக்கலாம். 2 2s are 4, இங்கே 3 2s are 6. இப்போ அதுக்கடுத்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இப்போ என்ன செய்ய போகிறோம், அப்படியே கிராஸாக மல்டிப்ளை பண்ண போகிறோம். இந்த 2 வச்சு இதை பெருக்கணும், -3 வச்சு இதை பெருக்கணும். ஃபஸ்ட்டு 2யும் 1யும் பெருக்குனா 2, 2யும் -a பெருக்குனா -2a ஈக்குவல் டு போட்டு இந்த பக்கம் -3 வச்சு a பெருக்குனா -3a, -3யும் இங்கே -3யும் பெருக்கணும்னா +9. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம ஏ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு பக்கம் இந்த பக்கம் ஏவும் அந்த பக்கம் நம்பரையும் கொண்டு வந்துங்க. இப்போ இந்த பக்கம் என்ன இருக்குது, -2a இருக்குது. -2a இந்த -3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +3a மாறிடும். ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன இருக்குது, +9 இருக்குது. இந்த +2 அங்கே போச்சுன்னா -2ன்னு மாறிடும். ஓகேவா? அதாவது ஒரு பக்கம் ஏவும் ஒரு பக்கம் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்பரையும் கொண்டு வந்திருக்கோம். அப்போ 3a இங்கே -2a. இப்போ 3aல 2a போச்சுன்னா 1a ஈக்குவல் டு 9ல் 2 போச்சுன்னா 7. அப்போ ஏயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 7. ஸோ இந்த மெத்தட்லேயும் நீங்கள் வந்து செய்யலாம். எக்ஸசைஸ் 5.2ல் 7th கொஸ்டின். இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பாயிண்ட்டுக்கும் ஸ்லோப் கொடுத்துருக்காங்க. ஸ்லோப்னா சாய்வு வந்து -1/2 கொடுத்துருக்காங்க. அப்படி சாய்வு -1/2 இருந்துச்சுன்னா இந்த ஏக்கு என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு ஸ்லோப் கொடுத்துருக்கனால ஃபஸ்ட்டு ஸ்லோப் ஃபார்முலா எழுதிக்கோங்க. அப்போ ஸ்லோப் m ஈக்குவல் டு y2 - y1 x2 - x1. இப்போ இந்த 2 பாயிண்டில் இதான் x1 y1, இது வந்து x2 y2. இப்போ நம்ம ஃபார்முலா y2ங்கிறது 3, அடுத்து மைனஸ் y1 வந்து a x2 9 மைனஸ் x1 -2
இதோட ஆன்சர் தான் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, -1/2 கொடுத்துருக்காங்க. அப்போ ஈக்குவல் டு போட்டு -1/2 போடணும். இப்போ 3 - a இதை அப்படியே போட்டுக்கோங்க. பை, ஏன்னா ஒன்று நம்பர் ஒன்று வேரியபிள், அப்போ வந்து மைனஸ் பண்ண முடியாது. இங்கே மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 9 + 2 11 ஈக்குவல் டு இங்கே -1/2. இந்த மாதிரி ஈக்குவல் வரும்பொழுது நம்ம வந்து நேருக்கு நேராக கேன்சல் பண்ணலாம். பட் இங்கே எதுவுமே கேன்சல் பண்ண முடியாது. அதனால நினச்சி போகிறோம், அப்படியே கிராஸாக மல்டிப்ளை பண்ண போகிறோம், குறுக்க பெருக்க போகிறோம். ஃபஸ்ட் இந்த 2 வச்சு அதை பெருக்கணும். 2ஐயும் 3ஐயும் பெருக்குனா 6 மைனஸ் 2ஐயும் பெருக்குனா 2a. இங்கே அதே போல் 11ஐயும் -1ஐயும் பெருக்குனா -11. இப்போ இந்த 6 மணி கொண்டு போயிருங்க. -2a = -11. இந்த ப்ளஸ் 6 அங்கிட்டு போச்சுன்னா -6. அப்போ -2a = இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ். அப்போ கூட்டணும். இப்போ 11 16 ப்ளஸ் பண்ணால் 17. அப்போ -17. இப்போ என்ன, இந்த பக்கம் ஒரு மைனஸ் இந்த பக்கம் ஒரு மைனஸ் இருக்கா, அந்த மைனஸ் கேன்சல் ஆகிடும். நம்ம ஏ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ a = 17. இது பெருக்கல்ல இருக்குது, இந்த பக்கம் வந்து டிவைடில் வந்துடும். அப்போ பை இந்த 2 வந்து அப்படியே கீழே வந்துடும். 17/2 இதான் வந்து ஏயோட வேல்யூ. எக்ஸசைஸ் 5.2ல 8th கொஸ்டின். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முதல் ஒரு 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பாயிண்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு லைன் கிடைக்கும். அதுக்கடுத்து இன்னொரு 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பாயிண்ட்டை மார்க் பண்ணோம்னா அதுக்கு ஒரு லைன் கிடைக்கும். இந்த 2 லைன் வந்து ஒன்றுக்கு ஒன்று செங்குத்து, அதாவது பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா இந்த எக்ஸுக்கு என்ன வேல்யூ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். பெர்பெண்டிகுலர் அதாவது செங்குத்து அப்படிங்கிற வேர்டு வந்தாவே நீங்கள் என்ன செய்யணும், ஸ்லோப் கண்டுபிடிக்கணும், அதாவது சாய்வு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்லோப்புக்குள்ள ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஸ்லோப் m = y2 - y1/x2 - x1. இப்போ இதோட ஸ்லோப் வந்து நம்ம m1 எடுத்துக்கணும், இதுக்கு வந்து m2 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு m1 கண்டுபிடிக்கணும். இப்போ இது x1, இது y1, இது x2, இது y2. இப்போ m1 ஃபார்முலானது y2 - y1. y2ங்கிறது 8 மைனஸ் y1 வந்து 6 பை x2 - x1. x2 வந்து 4, அடுத்து மைனஸ் x1 வந்து -2. இப்போ என்ன 8ல் 6 போச்சுன்னா 2. இது மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ 4 + 2 6. இப்போ இதை கேன்சல் பண்ணால் மேலே 1 இருக்குது, கீழே வந்து 3 2s are 6. இந்த பக்கம் இதை வந்து m2ன்னு எடுத்துக்கோங்க. m2 இப்போ இது x1 y1, இது x2 y2. அப்போ என்ன வரும், y2 - y1 24 - 12 பை கீழே x -8. இப்போ 24 12 போச்சுன்னா 12 பை இது வந்து ஒன்று வேரியபிள் ஒன்று நம்பர், அப்போ மைனஸ் பண்ண முடியாது, அப்படியே போட்டுங்க x -8. இப்போ நமக்கு வந்து ரெண்டுமே வந்து பெர்பெண்டிகுலர் செங்குத்துன்னு கொடுத்துருக்கனால அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ பெர்பெண்டிகுலர் செங்குத்து அப்படின்னா என்ன ஃபார்முலானா m1 × m2 = -1. இதுதான் இதோட ஃபார்முலா. அப்போ m1 ஆன்சர் என்னது 1/3 இன்ட்டு m2 என்னது 12/x -8 = -1. இப்போ இதில் இதை அடிச்சிடலாம். 1 3 is 3, இங்கே 4 3s are 12. அப்போ என்ன இருக்குது 4 பை கீழே x -8 = -1. இப்போ இந்த இதை வச்சு இந்த பக்கம் பெருக்க போகிறோம். இப்போ -1 எக்ஸையும் பெருக்குனா -x, -1 -8 பெருக்குனா +8 ஈக்குவல் டு இந்த பக்கம் இது கீழே வந்து 1 தான். 1 4 பெருக்குனா 4. இப்போ இந்த 8 அங்கே கொண்டு போயிருங்க. -x = 4, இந்த +8 அங்கே போச்சுன்னா -8. இப்போ -x = 4 8 போச்சுன்னா -4. அப்போ என்ன ஆகும், இந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ x = +4. இதான் வந்து இதோட ஆன்சர்.